ஹிரோஷிமா மோன் அமோர். 1959ல் வெளியான ஒரு ஃப்ரெஞ்ச் நியூ வேவ தொடங்குன ரொம்ப முக்கியமான படம். பல ஃபில்ம் மேக்கர்ஸ இந்த படம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த படம் நம்ம ரொம்ப நார்மலா எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படத்துல வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி சீக்வென்ஸ், படத்துடைய ஓப்பனிங்கில ஒரு இன்டிமேட்டான ஒரு சீனோட அத வந்து கிராஸ் கட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒரு இன்டிமேட்டான சீன், ரொம்பவே எமோஷனான சீன் அந்த இடத்துல, இப்படி ஒரு ஒரு ஆப்போசிட்டான அதுக்கு உணர்வ தரக்கூடிய இன்னொரு விதமான ஒரு டாக்குமெண்ட்ரிய அத காட்டணும். அப்படி என்ன அதில வந்து அவங்க சொல்ல வராங்க? ஹிரோஷிமால நடந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கும், அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த பொண்ணுக்கு என்ன வந்து ட்ரிகர் பண்ணி அவளுடைய பாஸ்ட் மெமரீஸ தூண்டுச்சு? அதனால அவளுக்கு அந்த நடந்த ட்ராமா என்ன? அந்த ட்ராமா அது உண்மையான அந்த லவ்வர் பிரசன்ட்ல இருக்கிறவன் எப்படி அந்த பாஸ்ட் லவ்வர ரெசெம்பிள் பண்றான் அவளுக்கு. கடைசியில அவளால வெளியவே வர முடியாத சிச்சுவேஷன்ல அவ எப்படி மாட்டிக்கிட்டு, ட்ராமான்றது நம்மளோட ஐடென்டிட்டில எப்பவுமே ஒரு கேள்விக்குறியாகவும், அதே நேரத்தில ஹீரோஷிமாவ ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில இவங்க யாரையுமே இவளால மறக்கவும் முடிய மாட்டேங்குது. அப்படி மறக்க நினைச்ச அவன் பழைய லவ்வருமே ஒரு கில்ட் ஃபீல் வந்து இவளுக்கு ஏற்படுத்துது. ஒரு காதலிச்ச உண்மையான நபர நம்ம எப்படி இழக்க முடியும்? அதே நேரத்தில இப்ப பழகிட்டு இருக்க இவனையும் இவளால வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்காம இருக்க முடியல. ஸோ, இப்ப கடைசியில ஒரு ட்ராப்ல தான் மாட்டிக்கிறா. அதனால தான் இந்த திரைப்படம் வந்து அந்த டயலாக் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, Hiroshima, c'est ton nom. C'est mon nom. Oui, Ton nom à toi est Nevers. Nevers. இந்த படத்துல பல டாக்குமெண்ட்ரி சீக்வென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எடுத்த ஒரு ரியல் டாக்குமெண்ட்ரி மூவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில சில வாய்ஸ் ஓவர்ஸ்ல இந்த மியூசியம் காட்டுற விதங்கள், அந்த பல சில சீன்ஸ்லாம் இவங்களே தான் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நமக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ரின்றது தனியா ஃபீல் ஆகக்கூடாது. அதே நேரத்தில எல்லாமே ஒரு படத்துல ஒரு அங்கமா இருக்கணுன்றது தான் மிக முக்கியமான காரணமா இருந்தது. ஒரு காதல், ஒரு இன்பத்த தரக்கூடிய இடத்துல இருக்கும்போது, அதே ஆப்போசிட்ல அது வந்து நமக்கு ஒரு டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவருமே இருக்கு. அதுதான் அந்த ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸ்க்கு நடந்தது. அதுதான் அவளுக்கு அந்த ஞாபகத்த தூண்டி, அவளுடைய பழைய ஊரான நேவர்ஸ்க்கு அந்த லவ்வரான அந்த ஜெர்மன் சோல்ஜர மீட் பண்ற அந்த ஒரு சீக்வென்ஸ் நமக்கு ஃப்ளாஷ்பேக்ல மெமரி மூலமா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு கிரேட்னஸ். இந்த படத்துல முழுக்க முழுக்க எடிட்டிங் மூலமா அவங்க என்ன எவோக் பண்ண வராங்கோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர்பா இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. Je me suis toujours considéré non pas comme un réalisateur, mais comme un monteur de film. நார்மலான எடிட்டிங்கா இல்லாம, அந்த கேரக்டர வந்து அதோடைய திங்கிங் பேசிஸ்லயும், அது மூலமா தான் ஸ்டோரியே சொல்லியிருப்பாங்களே தவிர, இவங்க ஸ்டோரிக்காக எதையுமே அவங்க வந்து எடிட் பண்ணதில்ல. Problème d'avance, de retard, d'une noblesse supérieure d'un genre sur un autre ne s'est jamais posé அண்ட் pour 2வது இந்த படத்துல ரொம்ப முக்கியமானது நீங்க நோட் பண்றது இந்த மியூசிக் தான். இந்த படம் முழுக்க உங்களுக்கு வரக்கூடிய மியூசிக் எல்லாமே ரொம்பவே கிளாசிக்காவும் இருக்கும். அதே நேரத்தில வந்து ரொம்பவே வந்து இன்டென்ஸா இருக்கும். ரொம்பவே ஓவர் டூவும் ஆயிடாது. அதே நேரத்தில இது 2 நாடுகள்ல நடக்கிறனால ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜாப்பனீஸ் மியூசிக்ஸும் இதில பயன்படுத்தியிருப்பாங்க. அது நீங்க கிளியரா நோட் பண்ணலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த படத்தில வரக்கூடிய மியூசிக் கண்டிப்பா யாராலயுமே மறக்க முடியாத ரொம்பவே ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்த வந்து நகர்த்தியிருக்குன்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். படத்திலோட ஆரம்ப சீன் ஆல்ரெடி சொன்னது போல, அந்த சாம்பல் நிறத்துல இருந்து தான் அவங்களுடைய ஒரு தோற்றம் வந்து காட்சியளிக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு ஒரு விக்டிமா தான் இங்க இருக்காங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களா தான் அவங்களுடைய வந்து கேரக்டரே நமக்கு வந்து சொல்ல வருது. தேங்க் யூ.